Welcome back. The next content is error control mechanism in TCP. Error control mechanism in TCP. நாமளா வந்து டேட்டா லிங்க் லேயரில் என்ன எரர் கண்ட்ரோல் மெக்கானிசம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற ஞாபகப்படுத்திக்காங்க. ஒன் அகெயின் வந்து we gone with ARQ protocols. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் தான் நம்ம அக்னாலஜ்மெண்ட்லாம் ஞாபகம் இருக்கும் நம்புகிறேன். ஸோ அதில் வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்கால், கோ பேக் இன், செலக்ட் ரிப்பீட், இந்த 3 ப்ரோட்டோக்கால் பார்த்தோம். இதை தாண்டி நம்ம வந்து எரர் கண்ட்ரோல் மெக்கானிசம் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சிஆர்சி, விஆர்சி, எல்ஆர்சி, இதெல்லாம் எரர் செக்கிங் கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். சரியா? ஸோ இங்கே அதே மாதிரி டிசிபி, தட் இஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர், என்ன எரர் கண்ட்ரோல் மெக்கானிசம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு செக்ஸம் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அப்படின்னா மீனிங் என்ன? a segment that is transmitted need to be verified by the receiver. சரியா? need to be verified by the receiver and after verification by the receiver, the receiver says the information that the data is correct. So after verification by the receiver concludes that the data that was received is successful. சரியா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எரர் செக்கிங் கோட் மெக்கானிசம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து செக்ஸம் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் தான். இங்கே செக்ஸம் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். ஸோ செக்ஸம் மெக்கானிசம் யூஸ் பண்ணும்போது செக்ஸம் மெக்கானிசம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி யூடிபி செக்ஷனில் ஏற்கனவே நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். எதெல்லாம் வந்து நம்மளுடைய பேராமீட்டர்ஸாக எடுத்திருப்போம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் யூடிபியில் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால கைண்ட்லி ரெஃபர் த யூடிபி செக்ஷன். ஸோ இஃப் தி செக்ஸம் இஸ் improper in the segment that was being received by the receiver concludes that the data is being corrupted or the data is being wrong and it will ask the source for retransmission. சரியா? ஸோ இந்த கண்டிஷன்ல ஒரு ரீட்ரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் நடக்குது. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, if the acknowledgement is not received, then automatically it considers that the data is being corrupted. If the data is being corrupted and once again the data is being retransmitted. இது ஏற்கனவே நம்மளுக்கு வந்து கோ பேக் மெக்கானிசம் எல்லாம் பார்த்துருப்போம். அக்னாலஜ்மெண்ட் வரல அப்படின்னு சொன்னா மீனிங் என்ன? the packet may be the segment, அங்க வந்து the packet may be lost, இங்க வந்து the segment may be lost. ஸோ இந்த மீனிங்ல நம்மளுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் எடுப்போம். இங்க அக்னாலஜ்மெண்ட் வழக்கமாக வந்து எந்த மாதிரி சினாரியோனா அவுட் ஆஃப் டெலிவரி வரும்போது, அதாவது the packets has to be ordered. அந்த மாதிரி எனக்கு பேக்கெட்ஸ் வந்து ஆர்டர்டாக அரேஞ்ச் ஆகாமல் எனக்கு ரிசீவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், இஃப் இட் இஸ் அவுட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொன்னால் நார்மலி தி டெஸ்டினேஷன் டிஃபைன்ஸ் தட் த பேக்கெட்ஸ் இஸ் அவுட் ஆஃப் டெலிவரி அண்ட் சர்டன் செக்மெண்ட்ஸ் ஆர் பீன் லாஸ்ட் அண்ட் ஸோ கைண்ட்லி ரீசெண்ட். ஸோ ரீசெண்ட் பண்ணாத ஒரே சினாரியோ என்ன அப்படின்னா, இஃப் தி அக்னாலஜ்மெண்ட் இஸ் லாஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரீட்ரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் கிடையாது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ அடுத்த கேஸுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு பேராமீட்டர் என்ன அப்படின்னா, அங்கே வந்து நம்ம டைமர் எடுத்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? வி லுக் இன்டு ஆர்டிடி. சரியா? இங்கே வந்து ஆர்டிஓ அப்படிங்கிற ஒரு டைமர் வச்சிருக்கிறோம். இதனோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா ரீட்ரான்ஸ்மிஷன் டைம் அவுட். சரியா? இதை வந்து ஒரு பேராமீட்டரா யூஸ் பண்ணி ஸோ இட் இஸ் ரீட்ரான்ஸ்மிஷன் டைம் அவுட். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரீட்ரான்ஸ்மிஷன் நடக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, சப்போஸ் நான் ஒரு செக்மெண்ட் அனுப்புறேன். இந்த செக்மெண்ட்டுக்கு ஸோ ஒன்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஹேஸ் ஸ்டார்டட் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம், இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் வந்திருக்கணும். சரியா? இந்த டைம் வந்து ஆர்டிஓன்னு சொல்லுவோம். நம்ம அங்க வந்து என்ன பண்ணுவோம், ரவுண்ட் ட்ரிப் டைம் சொல்லுவோம். ஆக்சுவலாக இங்கே ரவுண்ட் ட்ரிப் டைமுக்கும் ஆர்டிஓக்கும் சிமிலாரிட்டி இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், ஆர்டிடியை விட வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஆர்டிஓ டைம் வந்து எப்போதுமே வந்து ஹையஸ்ட் வேல்யூவை நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். சரியா? ஆர்டிடிங்கிறது என்ன அப்படின்னா, the time taken to reach the source destination
and from destination towards the source. அதுக்கு நடுவில் வரக்கூடியது வந்து we call it as RTT. சரியா? இந்த RTOங்கிறது என்ன அப்படின்னா RTT வேல்யூ விட வந்து கூட இருக்கும். once again the value is being updated depending upon the source and the destination. சரியா? ஸோ இந்த RTO வேல்யூ எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் this segment, what the segment that was being transmitted, this segment will be transmitted towards the destination without expecting any indication from the destination. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து RTO. once again it depends upon RTT. RTO RTT டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதுக்காக ஈக்குவல் கிடையாது. it depends upon RTT. சரி. ஸோ இது வந்து ரீட்ரான்ஸ்மிஷன் நடக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். ஒன்று டைமர் எக்ஸ்பயர் ஆச்சுன்னா. செகண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் when the source receives 3 duplicate acknowledgement. If the source receives 3 duplicate acknowledgement continuously, then once again the source will go for retransmission. இது என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து we can discuss in the forthcoming இதுக்கு அடுத்த வரக்கூடிய கண்டென்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 3 தடவை டூப்ளிகேட் பேக்கெட்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் once again the source has to understand that I have to go to retransmit the segment that was transmitted. So once again the TCP operation வந்து let me classify into 3. One is normal operation. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் segment 1201 to 14,000 என்ன இருக்கணும், நார்மலாக வந்து இந்த மாதிரி இருக்கணும். அப்படி தானே? segment 101 இந்த செக்மெண்டோட சீக்வன்ஸ் நம்பர் இது is been transmitted and the acknowledgement number இதுக்கு முன்னாடி இங்க வந்த பாக்கெட்டோட acknowledgement it has been taken as that is 4000 is been received, segment 4000 is been received and it has been acknowledged. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்க கொடுத்திருக்கோம். ஸோ 1201 அப்படிங்கிற அக்னாலஜ் செக்மெண்ட் வந்து கிளைண்ட் சைட்ல இருந்து சர்வர் சைடை பார்த்து போகுது. அதனுடைய பிரெத் வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னா it is a 200 bytes. 200 bytes has been transmitted. It is reaching the server. சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த 1400 bytes ரிசீவ் பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்காக acknowledgement 1401 that is I have been expecting 1401 to be transmitted. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து அனுப்பின இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் தி கிளைண்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங் தி சீக்வன்ஸ் நம்பர் 4001. ஸோ அந்த 4001 வந்து நம்ம வந்து அனுப்புகிறோம். அதனுடைய பிரெத் என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஆஃப் 1000 bytes. 4001லேருந்து 5000 வரைக்கும் போகுது. சரியா? ஸோ இது வாங்கினதுக்கப்புறம் இட் இஸ் வெயிட்டிங் டைம். இந்த 500 அப்படிங்கிறது இட் இஸ் தி RTO டைம் அவுட். ஸோ அந்த 500 milliseconds வரைக்கும் எனக்கு எந்த டிரான்ஸ்மிஷன் சர்வர்லேருந்து வரல, இந்த பக்கத்துலேருந்து போகலை. ஸோ ஆஃப்டர் தி க்ளோஷர் ஆஃப் ஆல்மோஸ்ட் தி க்ளோஷர் ஆஃப் 500 millisecond an acknowledgement is being generated for the segment that was being transmitted 4000 to 5000. ஸோ நம்ம அடுத்து எதிர்பார்க்கறது வந்து 5001 செக்மெண்ட் எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அனுப்பியாச்சு. கரெக்டானா? ஸோ அடுத்தது பாரு, ஒன்ஸ் அகெயின் வந்து தி சர்வர் சென்ஸ் 5001 and 6001. சரியா? ஏற்கனவே இங்கிருந்து எந்த பேக்கேஜும் வரல அப்படிங்கிறனால இதுக்கு முன்னாடி அனுப்பின அக்னாலஜ்மெண்ட் வந்து 1401. அந்த 1401 அப்படியே ரீடைன் ஆகுது. ஸோ ரெண்டு செக்மெண்ட் இமீடியட்டாக அனுப்புது பிஃபோர் ஹியர் த டைமர் எக்ஸ்பிரஸ். சரியா? லெஸ் தென் 500 millisecondsக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இத்தனை ரெண்டு செக்மெண்ட் வந்து சேருது. ஸோ அதனால கிளைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் அக்னாலஜிங் ஃபார் 6000, இட் இஸ் அக்னாலஜிங் ஃபார் 7000. மீனிங் புரியுதா? இந்த ரெண்டு செக்மெண்ட் நான் கண்டினியூஸா அக்னாலஜ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் நாட் சென்டிங் த அக்னாலஜ்மெண்ட் ஃபார் திஸ் செக்மெண்ட், இட் இஸ் சென்டிங் த அக்னாலஜ்மெண்ட் ஃபார் திஸ் செக்மெண்ட், மீனிங் தட் தீஸ் டூ செக்மெண்ட்ஸ் ஆர் பீன் அக்செப்டட் இன் த கிளைண்ட் எண்ட். இந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணி இது வந்து நார்மல் ஆப்ரேஷன். அப்படின்னா மீனிங் என்ன, பிஃபோர் RTO நீங்க எத்தனை செக்மெண்ட் வேணா அனுப்பிக்கலாம். ஸோ சோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா எது லாஸ்டா வாங்கியிருக்கிற செக்மெண்ட், இஃப் இட் இஸ் எரர் ஃப்ரீ, எது லாஸ்டா வாங்கியிருக்கிற செக்மெண்ட் வாங்கியிருக்கிறோம் அந்த செக்மெண்ட்டுக்கான அக்னாலஜ்மெண்ட் அனுப்பும். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் லாஸ்ட் செக்மெண்ட். ஸோ அது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனில் நம்மளால் நடுவில் வந்து செக்மெண்ட் லாஸ்ட் ஆகலாம். இது கன்சிடர். இங்கே வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னால் இந்த சீக்வன்ஸ் நம்பர் 501 இஸ் டிரான்ஸ்மிட்டட். அதனுடைய லென்த் வந்து வேணா 100 bytes. சரியா? இதுக்கு முன்னாடி வந்து அக்னாலஜ்மெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அக்னாலஜ்மெண்ட் X-1 இருக்கும். ஸோ இஸ் எக்ஸ்ன்னு போட்டாச்சு. ஸோ தி சென்டர் சென்ஸ் த இன்ஃபர்மேஷன். ரெண்டு செக்மெண்ட் அனுப்பியாச்சு. ரெண்டு செக்மெண்ட்டுக்கு சேர்த்து என்ன பண்ணுது, அக்னாலஜ்மெண்ட் 701 வந்து கொடுக்குது. சரியா? ஸோ ஆஃப்டர் தி 701 ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் சென்டிங் 701 and 801. சரியா? 801ல 701 801 அனுப்பியாச்சு. இதில் வந்து 801 வந்து இங்கே ரிசீவ் ஆயிடுச்சு. பட் 701 வந்து டியூரிங் தி ப்ராக்ரஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இட் இஸ் காட் லாஸ்ட்.
இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். The receiver has its own buffer. So the receiver வந்து அவுட் ஆஃப் ஆர்டரில் வந்து எதுவும் ஃபில் ஆகிறது கிடையாது. ஸோ இது வந்து வாங்கியிருக்கிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், செகண்ட் செக்மெண்ட். இங்கே பார்த்தா அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து 701 அப்படிங்கிற செக்மெண்ட் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆச்சு. ஸோ அதனால இட் ஃபிக்ஸஸ் அ கேப். அதுக்குன்னு வந்து ஸ்லாட், எம்டி ஸ்லாட்டை வந்து அலாக்கேட் பண்ணிட்டு 801 அவுட் ஆஃப் டெலிவரியில் வாங்கி வச்சுக்க, அவுட் ஆஃப் ஆர்டரில் வாங்கி வச்சுக்குது. தட் மீன்ஸ் இந்த பேக்கெட்டை என்னால் ப்ராசஸ் பண்ண முடியாது, இந்த பேக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் it sends this acknowledgement for 701. 701 அதாவது 801 801 வந்து வாங்கியிருந்தாலும் since 701 is missing, it sends acknowledgements for 701. I am expecting 701 segment to be transmitted. சரியா? ஸோ ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி ஆஃப் ஆர்டிஓ, இந்த ஆர்டிஓட எக்ஸ்பைரி டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக தி கிளைண்ட் சிஸ்டம், இந்த சென்டர் சிஸ்டம் டிரான்ஸ்மிட் 701 to 801. ஸோ அந்த டேட்டா ஒரு டேட்டா மட்டும் அனுப்புது. அது வந்து 801 அனுப்பல, 901 அனுப்பல, 10 அந்த டேட்டாஸ் அனுப்பல. எது கேட்டிருக்குதோ அதை மட்டும் அனுப்புது. அனுப்பின உடனே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் ஃபில்ஸ் த கேப் ஹியர் அண்ட் இமீடியட்லி தி சர்வர், தி ரிசீவர் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் 901க்கு அனுப்புது. அப்படின்னா மீனிங் என்ன, ஏற்கனவே 801 நீ அனுப்பின டேட்டாவை அதை ப்ராசஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதனால் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 901 டு பி டிரான்ஸ்மிட்டட். அப்போ லாஸ்ட் செக்மெண்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் ரிசீவர் பஃபரில் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அவுட் ஆஃப் டெலிவரிக்கு நடுவில் இட் லீவ்ஸ் அ கேப் and it receives the next packet and it has been just temporarily saving. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் தி ரிசீவர் ஆஸ் ஃபார் த ப்ரீவியஸ் செக்மெண்ட் டு பி கெட் டிரான்ஸ்மிட்டட். அது வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு அவுட் ஆஃப் டெலிவரி எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் சென்ஸ் தி அக்னாலஜ்மெண்ட் ஃபார் தி லாஸ்ட் டேட்டா தட் வாஸ் டிரான்ஸ்மிட்டட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 3 டூப்ளிகேட் அக்னாலஜ்மெண்ட்ஸ். இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் டிரான்ஸ்மிட்டிங் 101, 201. எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரிசீவர் பஃபரில் 2 ரிசீவ் பண்ணியாச்சு. அக்னாலஜ்மெண்ட் இஸ் பீன் டிரான்ஸ்மிட்டட் ஃபார் 301. சரியா? ஸோ 301 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, சென்டர் வந்து 301, 401, 501 அனுப்புது. தட் இஸ் இங்கே இந்த சைடில் வந்து எந்த டிரான்ஸ்மிஷன் இல்லை, அதனால அக்னாலஜ்மெண்ட் சிக்னல் வந்து எக்ஸ்னே வச்சிருக்கிறோம். ஸோ 301, 401, 501, 601 அனுப்பியாச்சு. இதில் வந்து 301 violent propagation it was got lost. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ரிசீவர் செக்ஷனில் ஏற்கனவே வந்து 301 அப்படிங்கிற செக்மெண்ட் வந்து சேரலை. பட் கண்டினியூஸாக என்ன இருக்கானா 401, 501, 601 எனக்கு வந்திருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணது அப்படின்னு சொன்னால் ரிசீவர் செக்ஷனில் நடுவில் ஒரு செக்மெண்ட் வராதனால இதை பற்றி முடிவெடுக்க முடியல. இட் கான்ட் ஏபிள் டு டிசைட் வெதர் தீஸ் பேக்கெட்ஸ் ஆர் கரெக்ட் ஆர் நாட். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்டை வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இட் கேன் ஏபிள் டு டிசைட். ஸோ அதனால என்ன பண்ணுது அப்படின்னா இட் சென்ஸ் 301. இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 301. பட் இந்த 301 வந்து இங்கே வந்து ரிசீவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் 301 ரிசீவ் ஆகுது. பட் தி சென்டர் டசன்ட் பாதர் அபவுட் தி அக்னாலஜ்மெண்ட் தட் வாஸ் பீன் ரிசீவ்ட். ஏன்னா 301க்கு இன்னும் வந்து எனக்கு என்ன ஆகலை அப்படின்னு சொன்னால் டைமர் வந்து எக்ஸ்பயர் ஆகலை. 301 இங்கேருந்து ஆரம்பிக்கிற அந்த 301க்கு எனக்கு வந்து டைமர் எக்ஸ்பயர் ஆகலை. டைமர் வந்து எங்கன்னா இங்கே தான் எக்ஸ்பயர் ஆகுது, டைமர் எக்ஸ்பயர் ஆகலை. ஸோ அதனால என்ன பண்ணுது, இட் டசன்ட் பாதர் அபவுட் தி ரிசீவர்ஸ் இன்ஃபர்மேஷன். இட் சென்ஸ் கண்டினியூஸ்லி 301 வந்து உனக்கு வந்து 3 தடவை வந்ததுக்கப்புறம் when it receiving the third time immediate என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா it doesn't goes for 701, it goes to transmit 301. that is a segment that was been transmitted early. அப்போ 3 தடவை உனக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் சிக்னல் அனுப்பியாச்சுன்னா ஏசிகே 3 தடவை இந்த கண்டினியூஸா 3 டைம்ஸ் வந்து ஏசிகே அனுப்பியாச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஏசிகே வந்து இஸ் எக்ஸ்பெக்டிங், இந்த ஏசிகே வந்து இட் இஸ் தி 301 இஸ் நாட் பீன் ரிசீவ்ட் அட் த எண்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இது சொல்லுது. அப்போ 3 தடவை நீ டூப்ளிகேட் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிட்டு அப்படின்னு சொன்னா இமீடியட்லி என்ன பண்ணணும், சோர்ஸ் இதுவரைக்கும் செஞ்சிருந்த ப்ராசஸை நிறுத்திட்டு அது என்ன கேட்குதோ அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பணும். தட் வி கால்ட் அஸ் a fast retransmission process. Thank you.